வெல்கம் டு மற்றும் ஒரு நார்த் இந்தியா டூர் பார்ட் 4 வீடியோங்க. பார்ட் 3 ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, டேராடூன் சைட் சீயிங் எல்லாம். இப்போ டேராடூன்லேருந்து நம்ம கிளம்பி இந்த பார்ட் 4ல் வந்து முசோரிக்கு கிளம்புறோங்க. முசோரிக்கு போகிற வழியில் இருக்க கோவில், அதே மாதிரி முசோரி ரீச் ஆகிட்டு அங்கே இருக்க ஒரு பிக்னிக் ஸ்பாட் மட்டும் இன்றைக்கி பார்த்துட்றோங்க. அதுக்கான வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவில் முக்கியமான நிறைய டீட்டெயில்ஸுங்க நடுவில் சொல்லியிருக்கேங்க. ஸோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இப்போது முக்கியமாக வந்து இங்கேருந்து நம்ம இந்த முசோரி போகிறதுக்கு வந்து ஏஜென்சி சப்போர்ட்லாம் இல்லாமல் நம்ம ஈஸியாக நம்ம ஃபேமிலி கூப்பிட்டு லோ பட்ஜெட்டில் போயிட்டு வரதுக்கான இந்த சீரியஸ் தாங்க. ஸோ இந்த 2.5 மாதம் சீரியஸுங்களை கரெக்டாக நீங்கள் 1 பை 1 பார்த்தீங்கன்னாவே நீங்களே தாராளமாக போயிட்டு வரலாங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாக யாருக்கிட்டையும் ஏமாறாமல் போயிட்டு வரலாம். அதுக்கான ஒரு இன்ட்ரோ தாங்க இது. இப்போது வீடியோக்குள்ளே போகலாங்க. வணக்கம், நான் டிஎம்எஸ் தமிழ் ட்ராவல் யூடியூப் சேனலுங்க. இதுதாங்க டேராடூன் ரயில்வே ஸ்டேஷனோட மெயின் என்ட்ரன்ஸு. ஸ்டேஷன் ரொம்ப சின்ன ஸ்டேஷன் தாங்க, ரொம்ப பெருசுன்னெலாம் சொல்ல முடியாது. இதில் நம்ம இன்றைக்கி காலையில் வந்து இறங்கணும். இறங்கி இங்கே டார்மெட்ரி எடுத்திருந்தோம். அந்த டார்மெட்ரிலே ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு டேராடூன் ஃபுல்லாக சைட் சீயிங் முடிச்சுட்டு இப்போது மணி 2:30 மணி ஆகுது. நாம் இப்போது முசோரிக்கு கிளம்பியாச்சுங்க. முசோரிக்கு போகிற வழியில் இருக்க ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அது முக்கியமான கோவில். அது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கோவிலை பார்த்துட்டு முசோரிக்கு போயிட்டு முசோரியில் ஒரு சைட் சீயிங் ஒன்று இந்த வீடியோட எண்டில் பார்ப்போம். அதையும் இன்றைக்கே பார்த்துடலாங்க. மற்ற சைட் சீயிங்லாம் நாளைக்கு தாங்க. முசோரியில் ஹால்ட் ஆகிட்டு நாளைக்கு தான் பார்ப்போம். இது வந்து எந்த ஏஜென்சி சப்போர்ட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு நீங்களே அழகாக பட்ஜெட்டில் ஆயிரக்கணக்கிலலாம் செலவு பண்ணாமல் பட்ஜெட்டில் அழகாக போயிட்டு வரதுக்கான வீடியோ தாங்க. ஸோ இந்த சீரியஸுங்களை எல்லாமே நைனிடாலாக இருக்கட்டும், முசோரி எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து போயிடலாம். இதுதாங்க போகிற வழியில் டேராடூன்லேருந்து கிளம்பி ஒரு 11 கிலோமீட்டரில் இருக்க சிவ் மந்திர். இது பேர் ஒரு சிவன் கோவில். நம்மளே போய் அபிஷேகம்லாம் பண்ணலாம். உள்ளே வந்து ஃபோட்டோ அலௌடு இல்லைன்ட்டாங்க. ஆனால் நிறைய பேர் எடுத்தாங்க. நான் அலௌடு இல்லைன்னு அங்கே போர்டே போட்டிருந்தாங்க. அதனால் நான் வெளியிலேருந்து எடுத்து அதை வெறும் ஃபோட்டோவாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட் கிளாஸ் அருமையான கோவிலுங்க. நல்ல ரோடு ஓரத்துலேயே இருக்கும். இந்த கோவிலை போகும்போதே அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். பார்த்துட்டு நம்ம ஜேர்னி மறுபடியும் கண்டினியூ ஆகுது மலைப்பாதையில். டேராடூன்லேருந்து வெறும் 36 கிலோமீட்டர் தாங்க முசோரி மொத்தமே. அதனால் நீங்கள் மணிக்கணக்கிலலாம் போகணும், ஐயோ வாந்தி வந்துடும், இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அழகாக யார் வேணாலும் ட்ராவல் பண்ணலாம். அப்படி உங்களால் இது முடியலன்னா 2 வீலர் கூட ஹையர் பண்ணிவிட்டு போகலாம். ஆனால் டேராடூன் சிட்டி கொஞ்சம் ரொம்ப ஹெவி டிராஃபிக்கான சிட்டி. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக 500 600 வந்து வண்டிங்க ஒரு நாளைக்கு வாடகை வந்து 500 600 கிடைக்குது. அது மாதிரி கூட நீங்கள் ஹையர் பண்ணிக்கலாம். இல்லை காருங்க வேணாலும் கிடைக்குது, அதை எடுத்துக்கலாம். டேராடூன் சிட்டி நல்ல பெரிய சிட்டிங்க. ஸோ டேராடூனில் சுற்றி பார்க்கறதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம மலைப்பாதையில் போயிட்டுருக்கோம். போகிற வழிங்களில் உங்களுக்கு இந்த இப்போ பார்க்குறீங்க பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன கடைங்க இதெல்லாம் இருக்கும். அங்கெல்லாம் நீங்கள் நிறுத்தி ரிஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு லேக் வியூ ஒன்று பாருங்கள். அதனால தான் இதை நிறுத்தினேன். அது நல்ல ஹெவியாக ரெயினுங்க, மழை வந்துடுச்சு. அதனால தான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸ்டில்லாக எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த வியூ அங்கேயே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் ஆகிடுச்சு. அது முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம கிளம்பியாச்சு. ஹார்ட்லி ஒரு 1.5 மணி நேரம் மேக்ஸிமம் போனால் 2 மணி நேரத்தில் நீங்கள் ரீச் ஆகிடலாங்க டேராடூன்லேருந்து முசோரிக்கு. அவ்வளோதாங்க. நம்ம இப்போ முசோரி மால் ரோட் ரீச் ஆகிட்டோம். வண்டி அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதனால் அங்கேயே இறங்கிட்டு இதுதாங்க நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் நட்ராஜ். இதோட டீட்டெயிலு உங்களுக்கு லொக்கேஷன்னு ஃபேரு இதெல்லாம் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் கொடுக்குறேன். இது ஒரு 2 ஸ்டார் கேட்டகிரி தாங்க. ஆனால்
ரொம்பவும் சீப்புங்க. மொத்தமே எனக்கு ரூ. 560 தாங்க ஒரு நாளைக்கு. என் ஒரு ஆளுக்கு. இது ஆனா கொஞ்சம் இறங்கி மால் ரோட்லேயே இருக்குது இது. இது வந்து லேக்குங்க இது. அங்கேருந்து பார்த்தாவே தெரியிற லேக் வியூ இது. ஹோட்டலு நைனிடாலை கம்பேர் பண்ணிங்கன்னா முசோரியில் சீப்பு தாங்க. இது எல்லாமே நான் Booking.com இது கோஐபிபோ அதில் தாங்க புக் பண்ணேன். இது எதுவும் ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. அங்கேருந்து வண்டியை விட்டுட்டு ரூமில் ஃப்ரெஷ் ஆகிட்டு இதோ கம்பெனி கார்டன் வந்துட்டோங்க. இது ஒரு பிக்னிக் ஸ்பாட்டுங்க. இது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இது. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. அங்கே டிக்கெட்டை வாங்கிட்டு ஒரு ஆளுக்கு ரூ. 20 டிக்கெட்டு. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டா இது உள்ள ஒரு பெரிய கார்டனுங்க இது. நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இது பார்த்ததுக்கப்புறம் நான் கடைசியாக சொல்கிறேங்க டீட்டெயிலு. ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். அதை பார்த்துக்குங்க. அதை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்குங்க அதை. இது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த கார்டன் மெயின்டெனன்ஸ், இந்த பூவு கலர் கலராக பூஸு இது பாருங்கள், இதெல்லாம் வளர்த்துட்ருக்காங்க, மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நடக்கிறதுக்கு தெம்பு உள்ளவங்க மட்டும் உள்ளே போங்க. அப்படி இல்லைன்னா முனையில் போயிட்டு அங்கங்கே சேர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் உட்கார்ந்து வயசானவங்களாம் உட்காந்துக்கலாம். மற்றவங்க மட்டும் சுற்றி பார்த்துட்டு வரலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. அது இல்லாமல் இந்த ராட்டினவங்க, இந்த பெய்டு இது அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க, ஆக்டிவிட்டீஸ்லாம். அதெல்லாம் கூட பார்க்கலாம். அதே மாதிரி ஃபுட் கோர்ட்டுக்குள்ளேயே இருக்குது. ஆனால் சரியான காஸ்ட்லி. அவுட் சைட் ஃபுட் வந்து அந்த ஏரியாவுக்கு மேலே வந்து அலோடு இல்லை. லோயர் கார்டன், அப்பர் கார்டன் இருக்குது. இதுதான் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா. இந்த ராட்டினம்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் காசு தனித்தனியாக நம்ம டிக்கெட் வாங்கணும். அதனால் இந்த லோயர் கார்டன்லேயே வயசானவங்களாம் உட்காந்துட்டு அப்பர் கார்டன்லாம் வந்து நடந்து போயிட்டு வரவங்க முடிஞ்சவங்க போயிட்டு வரலாம். முக்கியமாக இது வந்து ரிஃப்ரெஷ்மெண்ட் ஸ்டாலுங்க இது. அதாவது இந்த ப்ளே ஏரியாவுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஒவ்வொன்றும் ரேட்டு பாருங்கள். சாக்லேட் பனானான்னு ஏதோ $100. நான் போயிட்டு கடகடன்னு சுற்றிட்டு உங்களுக்கு காமிக்கணுமேன்றதுக்காக ஃபுல்லாக எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த அந்த ராட்டினம் இது தாங்க. இது வந்து ஃபுட் கோர்ட்டு. ஃபுட் கோர்ட்டுக்கு பேக் சைட்லேயே வேக்ஸ் மியூசியம்னு இருக்குங்க. இது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து வேக்ஸ் மியூசியம்மு. அது உள்ளே நான் போகும்போது அது ஓப்பன் ஆகலை, க்ளோஸ் பண்ணிட்டாங்க, டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி. அதனால் அது என்னால் போக முடியல. அதுக்குள்ளே வந்து இவருது நம்ம ஜார்ஜ் புஷ்ஷு, இவங்க மைக்கேல் ஜாக்சன்னு, அப்புறம் ட்ரம்ப் இதெல்லாம் கூட இது இருக்கான். மோடிஜி இது எல்லாம் அந்த சிலைங்க வேக்ஸ்லேயே செஞ்சு வச்சுருக்காங்க. தத்ரூபமாக இருக்குமா. அது நான் நெட்டில் பார்த்தேன். ஆனால் உள்ளே போகிறதுக்கு முடியல என்னால். முக்கியமாக இதெல்லாம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா வாங்க. அப்புறம் என்னடா ஒன்றுமே இல்லாத காமிச்சிட்டு நீ கணக்கு காமிச்சிட்டேன்னு சொல்லாதீங்க. இப்போ நீங்கள் போனீங்கன்னா எப்படி பார்ப்பீங்களோ அப்படி தாங்க வீடியோ கவரேஜ் பண்ணியிருக்கேன் நான். அதனால் அது உள்ளே போனீங்கன்னா நான் வீடியோவில் காமிச்சது தான் இருக்கும். இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸுங்க. அவங்களே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஒரு ஃபால்ஸு. இறங்கி கை காலம் நினைக்கிறது கூட முடியாது, அந்த அளவுக்கு பயங்கர செக்யூரிட்டி அங்கே. நீங்கள் தண்ணியில் கிண்ணிலலாம் கை கால்லாம் விட முடியாது, இறங்கலாம் முடியாது. ஃபுல்லாக கவர்டு, எல்லா இடத்துலையும் அவங்க ஆளுங்க இருக்காங்க. இது வந்து இப்போ லோயர் கார்டனில் நம்ம நின்றுருக்கோம். அது மேலே வர்றது வந்து அது அப்பர் கார்டன். அது இப்போ நம்ம அப்பர் கார்டனில் இருக்கோம். அப்பர் கார்டனில் ஃபுல்லாக அந்த பிளான்டேஷன் பண்ணுறாங்க, ஃப்ளவர்ஸு, ட்ரீஸு. முக்கியமாக கேக்டக்ஸோட ஒரு தனியாக ஒரு மியூசியமே இருக்குது.
இதுதான் ட்ரீ பிளான்டேஷன் ஏரியாங்க. அங்கேயே விலைக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் பட் அங்கேருந்து அத்தனை நாள்லாம் நம்ம வீட்டுக்கு இங்கே எடுத்துன்னு வந்து இந்த செடிங்களை காப்பாற்ற முடியுமான்னு தெரியல. ஏன்னா இங்கே இருக்க கிளைமேட் வேறு, நம்ம கிளைமேட் வேறு. அவ்வளோ நாள் ஏன்னா ட்ரெயினில் ஃப்ளைட்டில் வரதா இருந்தால் ஓகே, ஃப்ளைட்டில் அலோவ் பண்ணுவாங்களான்னு வேறு தெரியல. நிறைய செடிங்க வளர்க்குறாங்க. இதெல்லாம் ஃப்ளவர் பிளான்டேஷன்ஸு. முதல்ல பார்த்தது ட்ரீ பிளான்டேஷன்ஸு. பாருங்க, ரோஸுங்க. நீங்கள் அந்த ஃப்ளவர்ஸு, ட்ரீஸு லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்க இது. முக்கியமாக இது முசோரியெல்லாம் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணோன்னா இந்த சீரியஸை கரெக்டாக பாருங்கள். இந்த சீரியஸ் முடிவில் வந்து நான் கடைசி எபிசோடில் வந்து எங்கேருந்து எப்படி போகணும், எவ்வளோ செலவாகும், ஒரு ஆளுக்கு எவ்வளோ செலவாகும், ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளோ செலவாகும், எப்படிலாம் போகலாம், ஏமாறத்துக்கு எப்படிலாம் வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அதனால் தவறாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. முக்கியமாக வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். இது வந்து கேக்டக்ஸு இதுங்க. இதுக்கு பக்கத்தில் இது வந்து ஃப்ளவர் கார்டன்னு, அது உள்ளே கேக்டக்ஸ் இருக்கு பாருங்கள். இதுக்கு அந்த அதாவது சப்பாத்தி கல்லி இருக்கு இல்லையா, கள்ளி செடிங்களுக்கு தனியாக ஒரு மியூசியம் இருக்குது. இது எல்லாம் அவங்க கொடுத்துருக்க பாதைகளில் மட்டும்தான் நடந்தே போக முடியும். நடுவில் எங்கேயும் இறங்க முடியாது நம்மளால். அவ்வளோதாங்க. இப்போது அது அப்பர் கார்டன் முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். இதில் இந்த சீட்டுங்கெல்லாம் பார்த்துக்குங்க. அந்த பார்க்குக்குள்ளே சின்ன சிட்டிங் ஏரியா இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. என்னென்னா இப்போ கீழே பார்ப்பீங்க பாருங்கள். முக்கியமாக இந்த பழைய லாரி டயருங்க, கார் டயருங்கெல்லாம் இருக்குல்ல, இதோ பாருங்கள், அந்த டயர்லேயே இது யானை மாதிரி பண்ணியிருக்காங்க. அடுத்து மரங்களை கட் பண்ணி அதையே சீட் ஆக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு நல்ல க்ரியேட்டிவ் ஐடியாங்க. அது குழந்தைங்க விளையாடுறதுக்கு இதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போது நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன்லங்க, அது என்னென்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா வீடியோ ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இது அதுக்குள்ளே இருக்கிறது இவ்வளோ தான். இது தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. இது தான் இருக்குது, இது ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த பிக்னிக் ஸ்பாட்டுக்கு நீங்கள் வேலை மெனக்கெட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா போகாதீங்க. ஏன்னா இதெல்லாம் எனக்கு தேவையில்லப்பா, இதெல்லாம் நாங்கள் தான் பார்த்துட்டோமே அப்படின்னீங்கன்னா இது நீங்கள் போகவே வேண்டாம். அதனால தான் நம்ம வீடியோவை வந்து உங்களை ரெகுலராக பார்க்க சொல்கிறது. தேவைன்னா ஏன்னா இந்த மாதிரி பிக்னிக் ஏரியாங்களில் வந்து இப்படி தான் பண்ணுறாங்க. ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்த மேலேருந்து வர தண்ணியை இன்னொரு இடத்துல மடிக்க வச்சு அது ஒரு பிக்னிக் ஸ்பாட்டாக காட்டுற ஊருங்க இதெல்லாம். அதனால் ஆனால் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்க இருக்குது, அதை நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். அது நீங்கள் தவறாமல் போய் பாருங்கள். இது உங்களுக்கு தேவைன்னா போய் பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்து முசோரி நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து முசோரி சைட் சீயிங்கில் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.